அனைவருக்கும் வணக்கம். நான் அம்பேத்கர் மக்கள் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் வாத்தியார் சி. அம்பேத்கர் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைக்கப்படவில்லை. இது அமைப்பதற்காக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமும் ஆதிதிராவிட நல அலுவலரிடமும் பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இது இந்திய தேசிய SC/ST ஆணையமும் இந்த குழுவை அமைக்க சேலம் மாவட்ட ஆட்சியருக்கும் கடிதம் வழங்கியுள்ளது. ஆனால் வரும்பொழுதும் கேட்கும் பொழுது இது சம்பந்தமாக எப்பொழுது குழு அமைப்பீர்கள் என சேலம் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் திரு ஜெயக்குமார் அவர்களிடம் கேட்டால் அவர் கூறுகின்ற பதில் ஒரே பதில், இன்னும் ரிப்போர்ட் வரல, இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு. கடந்த வாரம் பம்புராஜ் கலெக்டர் அவர்கள் இருக்கும் பொழுது இது சம்பந்தமாக அவரிடம் விசாரித்தார். 1/2 மணி நேரத்தில் நீங்கள் குழு அமைக்க வேண்டும், விசாரணைக்கு உண்டான அதிகாரிகள் உடனே உங்களுக்கு இந்த விசாரணை உத்தரவு நகலை அனுப்பிவிடுகிறேன் என்று சொன்னார். அவரும் சரி, நான் 2 நாட்களில் குழு அமைத்து விடுகிறேன் என்று கூறினார். இப்பொழுது அந்த ஆட்சித்தலைவரும் மாறிவிட்டார், புதிய ஆட்சித்தலைவர் அவர்களும் வந்திருக்கிறார். அவரிடமும் மாவட்ட வருவாய் அலுவலரிடமும் இது சம்பந்தமாக புகார் மனு கொடுக்கப்பட்டது. வேண்டுமென்றே சேலம் மாவட்ட ஆதிதிராவிட நலத்துறையில் இந்த ஆதிதிராவிட நல அலுவலர் ஜெயக்குமார் அவர்கள் குழு அமைக்காமல் வேண்டுமென்றே காலதாமதம் படுத்தி வருகிறார். அதனால் இங்கு நாம் இந்த குழு அமைக்கும் வரையில் இந்த உணவு அருந்தாமல் உண்ணாவிரதத்துடன் தர்ணா போராட்டத்தில் இங்கே அமர்கிறேன். இது என்ன நடந்தாலும் சரி, இங்கே முறைப்படி நியாயப்படி சட்டத்தின்படி நலக்குழு அமைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாகும். இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆரம்பத்தில் என்ன பதிலை சொன்னாரோ அதே பதில தான் இவர் நல்லது இல்லை. இப்போ தொடர்ச்சியாக நம்ம இரவு நேரங்களில் கூட இப்போ இன்னைக்கு நைட் ஆனால் கூட நான் கலெக்டரேட் வெளியில் உட்காந்து படியில் உட்காந்து தர்ணா போராட்டத்தில் இருப்போம், உண்ணாவிரத போராட்டத்தில் இருப்பேன். தொடர்ச்சியாக நான் இந்த குழு அமைக்கணும், அமைச்சே ஆகணும். அமைக்கிறவரை நான் விட மாட்டேன். இந்த குழு அமைக்கிறதுனால என்ன பயன்? இந்த குழு அமைக்கிறதுனால ஒரு 15 பேர் ஒரு 20 பேர் குழுவில் மெம்பராக வருவாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பட்டியலின மக்கள், ஆதிதிராவிட மக்கள், அருந்தேரி மக்கள், மற்ற மக்கள், அனைத்து ஏழை மக்களுக்கு குறிப்பாக ஆதிதிராவிட மக்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை கண்டறிந்து குறிப்பெடுத்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை இங்கே சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலெக்டர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டம் நடைபெறும் போது அந்த இடத்துல இந்த பகுதியில் இந்த ஏழைகள் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்கள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, இவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான விஷயம் இல்லை. அதே மாதிரி விடுதிகளை ஆய்வு பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்கும். அப்போ வெல்ஃபேர்ட்டை நம்ம சொல்லலாம், இந்த மாதிரி இந்த விடுதிகள் குடிநீர் தரம் இல்லை, இங்கே சாப்பாடு தரம் இல்லை, இங்கே மாணவர்கள் உறங்குறதுக்கு உண்டான விஷயம் இல்லைன்னு சொல்லி தெளிவாக நம்ம சொல்லும் பொழுது அந்த அரசாங்கம் அதுக்கு உண்டான நிதிகளை நமக்கு ஒதுக்கீடு பண்ணோம். கலெக்டரோட மேற்பார்வையில் இந்த இது போய் வர நிதிகளை இதை கண்காணிக்கிறதுக்கு உண்டான ஒரு கமிட்டியாக தான் இந்த குழு இருக்குதுங்க. ஒரு சிறப்பான குழு. இந்த குழு அமைக்கக்கூடாதுன்னு சேலம் மாவட்ட ஆதிதிராவிட நல அலுவலர் ஜெயக்குமார் ரொம்ப கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த வேலையில் செஞ்சுட்டு இருக்காரு. கலெக்டர் உத்தரவு கொடுத்து ஆதிதிராவிட நல ஆணையத்தில் கலெக்டர் உத்தரவு கொடுத்து பலமுறை அவரை கண்டிச்சோம். அவர் யார் பேச்சை கேட்டுட்டு இங்கே வேலை செய்கிறாரு தெரியல. மக்களுக்காக வேலை செய்கிறாரா இல்லது ஊழல் வாங்கிக்கிட்டு இங்கே இருக்கிற ஆதிக்கவாதிகள், அதாவது இந்த நிலம் பட்டியலின மக்களோட ஆதிதிராவிட நிலங்களை மோசடியாக பல இடங்களில் பட்டா போட்டு மாற்று சமூகத்தினருக்கு விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க, விலை கம்மியாக வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உணர்ந்த போய்கிட்டு இல்லை கைவிட்டு பெற்றுக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இது ஏமாத்திட்டு பண்ணிட்டு இருக்காரா எங்களுக்கு தெரியல. ஆனால் குறிப்பாக இவர் ஒரு நல்ல உள்நோக்கத்தில் தான் அவர் செயல்பட்டு இருக்காரு. உங்கள் பேர் சார்? என்னோட பேர் வாத்தியார் சி. அம்பேத்கர், அம்பேத்கர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர்.